விடியலை நோக்கிய பயணத்தில் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். நமது தேர்தல் வியூகத்தை பீகாரில் இருந்து வந்திருக்கும் நமது செயல் தலைவர் அவர்கள் தற்போது மாற்றி அமைத்திருக்கிறார். அதன் முதற்கட்டமாக விவசாய மசோதாவை எதிர்த்து டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் போராட்டம் நடத்த இருக்கிறோம். கழக தலைவர் இந்த அறிவிப்பை அறிவித்தவுடன் நமது பீகார் நாட்டு இளவரசரின் நிறுவனத்தில் இருந்து சில காணொளிகள் வந்திருக்கிறது. அதை நாம் பரப்ப வேண்டும். நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். விவசாய மசோதாவை தயவு செய்து படிங்க. படிக்காம இந்த விவசாய போராட்டம் போலியானது யாரோ தூண்டிவிட்டு நடத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஒட்டுமொத்த மசோதாவையும் என்னால இந்த சின்ன காணொலியில உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். இதுல அரசு தெளிவா குறிப்பிட்டிருக்கு. சாப்டர் 5 13th பாயிண்ட்ல இந்த மசோதாவினால எந்த ஒரு நஷ்டமோ இழப்போ இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பில்லைன்ட்டு ஒரு பெரிய கை கழுவிருக்காங்க. எந்த விவசாயியும் இது குறித்து எந்த ஒரு கோர்ட்லயோ கேஸ் போட முடியாது அப்படிங்கிற தெளிவா அந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மசோதா நல்லதுதான் செய்து விவசாயிகளுக்காக தான் நாங்க கொண்டு வரோம்னு சொல்ற அரசு ஏன் இப்படி கை கழுவிட்டு போகணும்? தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாச்சு, எல்லாம் தனியார் கிட்ட போயிடுச்சு. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ற ஒரு மசோதா எப்படி நல்ல மசோதாவா இருக்க முடியும்? உங்க பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஒரு பாயிண்ட யோசிங்க. எப்படி கத்தி படத்தின் இசையெல்லாம் சரியாக கலந்து உணர்வுகளை தூண்டும் விதமாக அருமையாக இருக்கிறதா? பொங்கி எழ தோன்றுகிறதா? ஆனால் அந்த பெண் சொல்வது எல்லாம் பச்சையான பொய். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்னர் மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயியை 2 வியாபாரிகள் ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் விவசாய மசோதா சட்டத்தின்படி அரசு அலுவலர்களை தொடர்பு கொண்டு பணத்தை பெற்றிருக்கிறார். அந்த செய்தியை நீங்களே பாருங்கள். துலே மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஜிதேந்திர போய் 18 ஏக்கர் நிலத்தில் சோளம் பயிரிட்டார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் சுபாஷ் வாணி, அருண் வாணிக்கு சோளத்தை விற்க ஒப்பந்தம் செய்தார். ஒரு குவிண்டால் 1240 ரூபாய் வீதம் 270 குவிண்டால் சோளத்தை 3,34,000 வாங்க வியாபாரிகள் ஒப்புக்கொண்டனர். டோக்கன் தொகையாக 25,000 வியாபாரிகள் கொடுத்தனர். எஞ்சிய பணத்தை 15 நாளில் தருவதாக உறுதியளித்துவிட்டு சென்றனர். ஆனால் 4 மாதமாகியும் பணத்தை தரவில்லை. பயிர் செய்ய வாங்கிய கடனை அடைக்க வழியில்லாமல் ஜிதேந்திரா திணறினார். உள்ளூர் சந்தையில் கிளர்க்காக வேலை பார்க்கும் ஒருவர் புதிய வேளாண் சட்டத்தை பற்றி ஜிதேந்திராவிடம் எடுத்துச் சொன்னார். வேளாண் விளைபொருள் தொழில் வர்த்தக மேம்பாட்டுச் சட்டத்தின் 8வது பிரிவின்படி ஒப்பந்தம் போட்ட 3 நாட்களுக்குள் வியாபாரிகள் பணத்தை கொடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் விவசாயி புகார் அளித்து நிவாரணம் பெறலாம் என கிளர்க் கூறியதும் ஜிதேந்திராவுக்கு புது நம்பிக்கை பிறந்தது. அக்டோபர் முதல் வாரத்தில் கோட்டாட்சியரிடம் புகார் செய்தார். விவசாயியின் புகாரை 1 மாதத்திற்குள் கோட்டாட்சியர் பைசல் செய்து வைக்க வேண்டும் என வேளாண் சட்டம் சொல்கிறது. அதிகாரிகள் துரித கதியில் செயல்பட்டு 2 வியாபாரிகளையும் உடனடியாக அழைத்து வந்து விசாரித்தனர். 25,000 பணம் பெற்றதற்கான ரசீதை விவசாயி ஜிதேந்திரா தாக்கல் செய்தார். மிச்சத்தொகை 3 லட்சம் ரூபாய் பாக்கி இருப்பது ரசீதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவணங்களை கோட்டாட்சியர் ஆராய்ந்தார். ஒப்பந்தப்படி பணத்தை கொடுக்காவிட்டால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், கைது செய்யப்படுவீர்கள் என வியாபாரிகளை துணை கலெக்டர் எச்சரித்தார். மிச்ச பணத்தை தர ஒப்புக்கொண்ட வியாபாரிகள் விவசாயி ஜிதேந்திராவிடம் பேரம் பேசினர். 2,85,000 ரூபாயை கொடுத்தனர். ஓரிரு நாட்களிலேயே பிரச்சினை தீர்க்கப்பட்டது. புதிய வேளாண் சட்டத்தின் அடிப்படையில் வியாபாரிகள் மீது புகார் கொடுத்து பயன்பெற்ற முதல் விவசாயி என்ற பெருமை ஜிதேந்திராவுக்கு கிடைத்துள்ளது. இப்போது புரிகிறதா? வீடியோவில் அந்த பெண் சொன்னதை போல விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் கைவிடவில்லை. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை சட்டத்தின் மூலம் கொடுக்கிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், விவரம் தெரிந்தவர்கள் யாராவது நம் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் பதில் சொல்ல முடியாமல் முழிக்க கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இப்படி கேவலமாக திரைப்பட இசைகளை கோர்த்து பொய் பேசி உணர்வுகளை தூண்டிவிட்டு போலியாக போராடி வெற்றி பெற வேண்டுமா என்று நீங்களே கேட்கலாம். நாளுக்கு நாள் நமது அரசியல் எதிரியான எடப்பாடியாரின் இமேஜ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சீமான், கமல், விஜயகாந்த் என்று இருக்கிற வினை போதாதென இப்போது புதிதாக ரஜினி வேறு கட்சி தொடங்கியிருக்கிறார். இதனால் நமது தலைவரை நாம் முதல்வராக்குவதற்கு பழைய ஆயுதங்களை கூர்திட்ட வேண்டியிருக்கிறது. அது என்ன பழைய ஆயுதம் என்று குழம்ப வேண்டாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தினம் தினம் போராட்டம் என்கிற பெயரில் அரசை விமர்சித்து பொய்யான தகவல்களை பரப்பினோம் அல்லவா? அதைத்தான் நாம் மீண்டும் செய்ய வேண்டியிருக்கிறது.
அதைத்தான் தலைமை செய்ய சொல்லியிருக்கிறது. மனசாட்சியை கலற்றி வைத்துவிட்டு வெறியோடு வேலை செய்யுங்கள் உடன்பிறப்புகளே. இந்த செய்தியை எல்லா உடன்பிறப்புகளுக்கு கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.